இன்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு காணொலி அன்புக்காக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய காணொலியில் எதை பற்றி நான் உங்களுடன் பேச போகிறேன் என்று பார்த்தீர்களானால் ஏடிஎம் மோசடி சம்பந்தமாக தான் பேச போகிறேன். இலங்கையில் சமீப காலமாக இந்த ஏடிஎம் மோசடி அதிகரித்திருக்கின்றது. போலீசார் இது சம்பந்தமாக விழிப்புணர்வுடன் மக்களை செயற்படுமாறு தற்பொழுது கோரியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் களத்துறை தெற்கு பகுதியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அதாவது முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து ஏடிஎம் கார்டுகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிதி மோசடி செய்து வந்தவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் கடமை நிமித்தம் அரசு வங்கி ஒன்றுக்கு சென்றிருந்த வேளை இவரிடத்தில் சந்தேகம் ஏற்பட்டு இவரை விசாரணை செய்ததில் இவர் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து நிதி மோசடி செய்து வந்திருக்கிறார். சுமார் இவரிடம் 11க்கும் மேற்பட்ட ஏடிஎம் அட்டைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்திய போது இவர் புலனறுவையைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக வெள்ளவத்தை மற்றும் புலனறுவையில் இவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சமீப காலமாக இவ்வாறான திருட்டுகள் நடைபெற்று வருகின்றது. அதாவது நாங்கள் வங்கியிலிருந்து பேசுகின்றோம் அல்லது சில நிறுவனங்களின் அதிகாரிகள் போல் பேசி உங்களுடைய ரகசிய இலக்கம் அல்லது ஓடிபி, உங்களுடைய தொலைபேசிக்கு வரும் ஓடிபி இலக்கத்தை கேட்டு இவ்வாறான மோசடிகளும் இலங்கையில் சமீப காலமாக பதிவாயிருக்கின்றது. எனவே தயவு செய்து மக்களை நீங்கள் யாரிடம் உங்களுடைய பின் நம்பர் மற்றும் ஓடிபி இலக்கத்தை பகிர வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் அட்டைகளை பாவிக்கும் போது மிகவும் கவனமாக செயற்படுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் முன்பின் தெரியாதவர் அல்லது யாருடைய உதவியை நாட வேண்டாம். நீங்கள் வங்கியின் உள்ளே சென்று அதிகாரிகளின் உதவியை நாடலாம். இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலிக்காக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.